Hi guys, welcome back to another IPL video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ஐபிஎல் 2024ஓட பிளே ஆஃப் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆர்சிபியால் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆக முடியுமா, அதுக்கு ஆர்சிபி என்னென்னலாம் பண்ணணும், அவங்களுக்கு எந்த விஷயம் நடந்தால் அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் ஐபிஎல் 2024ஓட பிளே ஆஃப் சினாரியோ என்னன்னு பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கரண்ட் பொசிஷன் இன் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காங்க. ஆர்சிபி 10 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 7 மேட்ச் தோற்றுருக்காங்க, 6 பாயிண்ட் வச்சுருக்காங்க. என்ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா -415ங்க நெட் ரன் ரேட்டு. ஸோ ஆர்சிபிக்கு இப்போ என்ன தான் ஆர்சிபி பண்ணோம், அவங்க கையில் ஆர்சிபி 4 மேட்சஸ் இன்னும் அவங்க கையில் இருக்குது. அந்த 4 மேட்சஸையும் ஜெயிக்கணும். அந்த 4 மேட்ச் ஜெயிக்கிறது மட்டும் பத்தாது, ஹையஸ்ட் மார்ஜினில் ஜெயிக்கணும். ஒரு 100 ரன்னு இல்லை 80 ரன் அது மாதிரியான டிஃப்ரென்ஸில், இல்லை 10 ஓவர் 12 ஓவரில் சேஸ் பண்ணணும், இல்லை 16 ஓவர் அது மாதிரி சேஸ் பண்ணணும். அப்படி அந்த 4 மேட்சஸை ஜெயித்தாங்கன்னா ஆர்சிபிக்கு குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 மேட்சஸும் ஜெயித்தாங்கன்னா ஆர்சிபி வந்து 14 பாயிண்ட்டுக்கு தான் போவாங்க. 16 பாயிண்ட் இருந்தால் தான் குவாலிஃபைக்கான கட் ஆஃப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். பட் 14 பாயிண்ட் தான் ஆர்சிபிக்கு வரும். ஸோ இப்போ மற்ற டீம்ஸ் எல்லாம் எப்படி போகணும் அப்படின்னு பார்ப்போமே. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க குவாலிஃபை ஆகணும்னா ஆர்ஆர், கேகேஆர், சிஎஸ்கே இந்த 3 டீமையுமே அவங்க எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும். அப்படி அவங்க ஜெயித்தாங்கன்னா ஆர்சிபிக்கு போக சான்ஸ் இருக்குங்க. கீழே இருக்கிற டீம்ஸ் லைக் எல்எஸ்டி, ஜிடி, டிசி, எஸ்ஆர்ஹெச் இது மாதிரி டீம்ஸ்லாம் தோக்கணும். இது ஆர்சிபிக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா ஆர்சிபியால் குவாலிஃபைக்கு போக முடியும் பிளே ஆஃபில். ஸோ இப்போ இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்ஆர் 22 பாயிண்டில் முடிப்பாங்க, கேகேஆர் 20 பாயிண்டில் முடிப்பாங்க, சிஎஸ்கேவும் 20 பாயிண்டில் முடிப்பாங்க. ஆர்சிபி 14 பாயிண்ட் வித் ஹையர் நெட் ரன் ரேட்டோட ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம். மற்றபடி ஆர்சிபிக்கு குவாலிஃபை ஆக சான்சஸ் எவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபிக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா மற்ற டீம்ஸ் யாரும் 16 பாயிண்ட்டை தொட்டுறக்கூடாது. ஏன்னா எல்எஸ்டி ஆகட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா டிசி ஆகட்டும், எஸ்ஆர்ஹெச் ஆகட்டும், இவங்கெல்லாம் 10 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி போதோ அதை பொறுத்து தான் ஆர்சிபியோட பிளே ஆஃப் சினாரியோ இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷன்லாம் ஆர்சிபிக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. நேற்றுக்கு டிசி தோத்தாங்க, அதே போல் கேகேஆர் ஜெயித்தாங்க. ஸோ இது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நடந்துச்சுன்னா ஆர்சிபியால் குவாலிஃபை ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த பெர்மெண்டேஷன் காம்பினேஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்சிபி இன்னும் ஒரு மேட்ச் தோற்றா கூட அவங்க பிளே ஆஃப் விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ ஆர்சிபி ஃபஸ்ட்டு அவங்க விளாட்ற எல்லா மேட்சஸையும் ஜெயிக்கணும். அதுவும் ஜெயிக்கிறது மட்டும் பத்தாது, ஒரு 2 இல்லை 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மார்ஜின்ஸில் ஜெயித்தா மட்டும்தான் ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு வர 14 பாயிண்ட்ஸில் குவாலிஃபை ஆகும் முடியும். இது மாதிரி நடந்திருக்கா, 14 பாயிண்டில் டீம்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்களா ஐபிஎல்ல பிளே ஆஃப்க்குன்னு கேட்டிங்கன்னா இது ஆஃபன் நடக்கிற விஷயம் தாங்க. 14 பாயிண்ட்லேயும் சில டீம்ஸ்லாம் குவாலிஃபை ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் 2018லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் 14 பாயிண்ட் வச்சு தான் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ அதனால் இது நடக்க சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த வருஷம் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் சின்ன டீம்லாம் பெரிய டீம் அடிக்கிறாங்க, கீழே இருக்கிற டீம் மேலே இருக்கிற டீம் அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போனால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நானே ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். பிளே ஆஃப்க்கு போனால் நல்லாயிருக்கும். பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா இப்போ இருக்கிற நிலமையில் ஆர்சிபிக்கு இருக்கிறதுலே ரொம்ப மினிமலான சான்ஸ் தாங்க இருக்குது பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை போக. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். ஆர்சிபி ஜெயிச்சு அவங்களுக்கு சில மேட்சஸ் வந்து அவங்க ஃபேவராக போகணும். அப்படிலாம் போனால் மட்டும்தான் ஆர்சிபியால் பிளே ஆஃப்க்கு போக முடியும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஆர்சிபிக்கு வந்து லெஸ் சான்ஸ் தான் இருக்குது குவாலிஃபை ஆக. ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆர்சிபி குவாலிஃபை ஆனால் நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆவாங்களா ஐபிஎல் 2024ல் அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.